அருட்பெரும் ஜோதி துணை சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். தலை இருக்கிற வரைக்கும் சளியும் இருக்கும் என்பது பழமொழி. எப்பேற்பட்ட உடல் சக்தி ஆரோக்கியம் உடையவராக இருந்தால் கூட அவங்களுக்கும் சளி பிடிக்கிறது அப்படின்றது ஒரு சகஜமான விஷயந்தான். ஏன்னா அது பார்த்திங்கன்னா உடலில் தேவையில்லாத பொருட்கள் உள்ளே போனாலோ இல்லை உடல் உஷ்ணமோ இல்லை கிருமிகள் உள்ளே சென்றாலோ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உடனே உடம்பு என்ன பண்ணும், சளி பிடிக்க வச்சு அந்த பொருட்களை தேவையில்லாத பொருட்களை வெளியே தள்ள முயற்சி செய்யும். இதுதான் சளி பிடிக்கிறதுடைய முதல் காரணம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கோல்டு ஏன் ஏற்படுது, என்னென்ன காரணங்கள் இருக்குது, அதை எப்படி குணப்படுத்துறது, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், ப்ரிவென்ஷனாக அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி ஒரே பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தலைப்பே தலை இருக்கும் ஆனால் சளி இருக்காது அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இப்போ நம்ம அலச போகிறோம். வாங்க. நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் அந்த மூணுமே சம அளவில் இருக்கணும். அது குறைந்தாலும் அதிகமானாலும் நோய் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, சளி ஏன் பிடிக்குது அப்படின்னா இதில் கபம் என்ற ஒன்று குறையும் போதோ அல்லது அதிகமாகும் போதோ நம்ம உடம்பு பாதிப்படைஞ்சு சளி பிடிக்குது. சரி, ஓகே. இப்போது என்னென்ன காரணங்கள் சளி பிடிக்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலின் சமச்சீர் நிலை மாறும்போது, உடலின் உஷ்ணநிலை மாறும்போது நம்மளுக்கு சளி பிடிக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக ஜீரணம் ஆகாதால் அப்பயும் உடல் என்ன பண்ணோம், சளி பிடிக்க வைக்கும். உடலின் கழிவுகள் வெளியேறல, சரியாக வெளியேறாவிட்டாலும் சளி பிடிச்சி அந்த சமநிலைப்படுத்த முயற்சிக்கும். உடல் கழிவுகள் வெளியேறதுக்கான ஒரு முயற்சியாக அது நடக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா குறிப்பாக உடல் கழிவுகள்லேயே வேர்வை அந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் மூத்திரம் சரியாக வெளியேறாவிட்டால், யூரின் சரியாக போகவில்லை என்றால் அவர்களுக்கு வேகமாக சளி பிடிக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா உடல் கழிவுகளை வெளியேற்ற முயற்சி செஞ்சு வெளியேற்ற முடியாமல் சிறுநீரகம் வெப்பமடையும். அதனால் உடம்பு உடனே கோல்டு பிடிக்குது, சளி பிடிக்குது. சரி, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அதே மாதிரி வேறு என்னென்ன காரணங்கள் இது சளி பிடிக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையில் சளி பிடிக்குதுன்னு அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குன்றது தொடர்ந்து பார்க்கலாம். வெளியிலேருந்து கிருமிகள், நோய் தொற்றக்கூடிய கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அப்போது நம்ம சளி பிடிக்கும். ஏன் அந்த கிருமிகளை வெளியே தள்ளுவதற்காக இல்லை கொள்வதற்காக நமக்கு சளி பிடிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட உணவுகள் சாப்பிட்டாங்கனாக்கா ஒவ்வாமை வந்துடும், அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது சளி பிடிக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கவங்களே, அதாவது உடல் உஷ்ணம் இல்லாமல் நார்மலாக இருக்கவங்க கூட வெயிலில் ரொம்ப நேரம் சுற்றிட்டு உடனே ஜில்லுன்னு ஒரு குளிர்பானத்தையோ இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா உடல் தன்னைத்தானே சமப்படுத்திக்கிறதுக்காக கோல்டு பிடிக்கும். உடனே பிடிக்கலைனாலும் அது குறிப்பிட்ட மணி நேரத்தில் அதோடைய வேலையை காமிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெப்பம் எப்பயுமே சிலருக்கு அதிகமாக தான் இருக்கும். அது அவங்களுடைய உடல் இயல்பு, உஷ்ண உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்க எப்போ குளிர்ந்த பொருளை, அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை, ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு குளிர் பானங்களோ ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுநாளே தலைவலி, ஜலதோஷம் வரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க உடல் உஷ்ணமாக இருக்கிறது ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்பயுமே எல்லா மக்களுமே குளிர்ந்த தண்ணீரை, குளிர்ந்த உணவை சாப்பிடாம எப்போ உணவு சாப்பிட்டாலும் சூடான உணவை சாப்பிட வேண்டும். எப்போது தண்ணீர் குடித்தாலும் காய்ச்சிய தண்ணீரை குடிக்க வேண்டும், காய்ச்சிய நீரை தான் குடிக்க வேண்டும்.
இந்த பழக்கத்தை வந்து எல்லாருமே கொண்டு வரணும். இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். தொடர்ந்து குளிர்ச்சியான நீர் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்னி தன்மை குறைந்து ஜீரண சக்தி குறையும். அதனால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். சளி பிடிக்கும், ஜுரம் வரும், தலைவலி வரும், எல்லாமே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடலை சமநிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சில பேர் உடம்புக்கு சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிக சத்துள்ள உணவுகள், அசைவ உணவுகள் சரி, மற்ற உணவுகளும் சரி, ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா சத்துள்ள உணவாக சாப்பிட்டே இருப்பாங்க. இது சத்து, அந்த கேழ்வரகு சத்து கொடுக்கக்கூடியது, இது வந்து இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சக்தி உடம்புக்கு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிக கலோரி புரோட்டீன் அதிக கலோரி இருக்கிறத சாப்பிட்டே இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்ட உணவு உடலில் சமநிலையில் ஜீரணித்து உடல் இயல்பு நிலைக்கு வரணும். அது வராமல் மேலே நாங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா உடல் வந்து மந்தத்தன்மை அடையும். ஒரு யோகாசனமோ ஒரு உடற்பயிற்சியோ செஞ்சு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி நம்ம சாப்பிட்ட உணவு முழுக்க ஜீரணிச்சு முடிச்சுன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்ணும். அப்படி இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வயிற்றில் வந்து மந்தத்தன்மை ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும்போது அவர்களுக்கு குளிர்ச்சி தரும் உணவுகளும் வாயு தரும் உணவுகளும் மேலும் மேலும் ஆபத்தை ஏற்படுத்தி கோல்டு, சளி, ஜுரம் உருவாக்கும். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிவிடும். இதனால் நாமும் சரி, நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் சரி, எப்பவுமே வந்து ஜீரணிக்க தகுந்த உணவுகளை கொடுக்க வேண்டும். அளவோடு சாப்பிட பழகணும். எது உடலுக்கு ஆரோக்கியமோ அந்த உணவுகளை சாப்பிடணும். குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட வேண்டும், குறிப்பிட்ட அளவு சாப்பிட வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து ஒரு அற்புதமான ஒரு கோவில் இது. இந்த கோவிலில் வந்து எவ்வளோ கோலம் நம்ம பத்திரமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். சரி, வேறு என்ன காரணங்களெல்லாம் நம்மளுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா, நம்ம வீடை வந்து சுத்தம் செய்யும்போது, பொருட்களை சுத்தம் செய்யும்போதோ, ஏறக்கட்டுன்னு சொல்லி நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருள்லாம் எடுத்து சுத்தம் செய்யும்போதோ, அப்போது அதில் இருக்கக்கூடிய தூசிகள் நம்முடைய நுரையீரலில் போய் சேர்ந்து அப்போது அதை வெளித்தள்ளுவதற்காக நம்மளுக்கு கோல்டு பிடிக்கும். எப்போதுமே தேவையற்ற பொருட்களை வெளியே தள்ள முயற்சி தான் அந்த கோல்டில் நடக்குது. இப்போது அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம பல காரணங்களில் இது சில காரணங்களாக இப்போ நம்ம பார்த்தோம். சரி, சளி பிடிக்கிறது வந்து எத்தனை வகையாக பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து குளிர்ச்சியால் டைரெக்டாக சளி பிடிக்கிறது. 2வது உஷ்ணம் ஏற்பட்டு அதில் திடீர்னு குளிர்ச்சி உண்டாகி ஏற்படுறது 2வது வகை. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, உஷ்ணமும் குளிர்ச்சியும் சமநிலையில் இருக்கும் ஆனாலும் சளி பிடிக்கும். இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இது 3வது வகை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடல் கழிவுகள் தேக்கம் இருக்குது அப்படின்றவங்க மழையில் போய் நனைஞ்சாங்கன்னா உடனே சளி பிடிக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கவங்க அதே மழையில் போய் நனையிறாங்க, அவங்களுக்கு சளி பிடிக்கல. அப்போ பாருங்கள், அப்போது நோய் எதிர்ப்பு சக்தின்றது எவ்வளோ முக்கியன்றது பாருங்கள். சரி, நோய் எதிர்ப்பு சக்தின்னா என்ன அதை பார்ப்போம். நோய் எதிர்ப்பு சக்தியை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட்டு அதனால் நம்ம உடம்பை வந்து கட்டுக்கோப்பாகவும் எதிர்ப்பு சக்தி கொண்டும் நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். என்ன மாதிரி உணவுகள், என்ன மாதிரி சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கடி கோல்டு பிடிக்காமல் நம்மளை பாதுகாக்கும், ஜுரம் வராமல் நம்மளை பாதுகாக்கும், நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிர் சத்து என்று சொல்லக்கூடிய விட்டமின்ஸ், அதுலேயும் குறிப்பாக பிசிடி, அது இல்லாமல் உலோக சத்துக்கள், இவைகள் தான் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியில் உருவாக்கத்துக்கான ஒரு வகை. 2வது வந்து பார்த்திங்கன்னா, சித்தர்கள் வந்து ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பை வந்து மூலிகைகள் கொண்டு வந்து அதை பக்குவப்படுத்தி குறிப்பிட்ட முறைப்படி நம்ம உடம்பை வந்து அதுக்கேற்ற தன்மைக்கு நம்ம உடம்பு மாற்றி அந்த மூலிகைகளை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தியானது 1000 மடங்கு அதிகமாக மாறும். இதுதான் சித்தர்கள் சொன்ன 2ஆம் வகை. நோய் எதிர்ப்பு சக்தியில் 2ஆம் வகை தான். இந்த 2ஆம் வகை நோய் எதிர்ப்பு சக்தியில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து பல வழிகளை கையாண்டிருக்காங்க.
அதில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது தினமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வெளியில் அப்படி போகும்போது ஒரு கரிசலாங்கண்ணி இலையை எடுத்து கழுவி வாயில் போட்டு மெல்லுவாங்க. மென்னுட்டு அந்த சாறை கொஞ்சம் விழுங்கிட்டு அந்த சக்கையை நல்லா மென்று பல்ல தேய்ப்பாங்க, நாக்கை தேய்ப்பாங்க, உள்நாக்கு வரையும் தேய்ப்பாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், கண்ணில் இருக்கக்கூடிய துர்நீர், கெட்ட நீர் வெளியேறும். காதில் இருக்க டஸ்ட்டுன்னா காதில் வெளியேறும். மூக்கில் இருக்கக்கூடிய தேங்கின சளி வெளியேறும். தொண்டையில் இருக்கக்கூடிய சளிகள் வெளியேறும். தலையில் இருக்கக்கூடிய நீர் கோத்துனுங்கிறது குறையும். இப்படி பார்த்திங்கன்னா தலை, கண், மூக்கு, காது, தொண்டைன்னு எல்லா உறுப்புகளையும் ஒரே ஒரு இலை உடனே வந்து சரி செய்ய ஆரம்பிக்கும். இதையே அவங்க வந்து தின பழக்கமாக வச்சுருந்தாங்க. டெய்லி அந்த இலையை வந்து மெல்றதுங்கிறது சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கமாக. சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணியில் வந்து நல்லெண்ணெயை தடவி நாக்கில் வச்சு தேய்ச்சி சுத்தம் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா அந்த சிறுவனாக வந்த பிறகு அவர்களுக்கு இந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த இலை மெல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படிலாம் நம்ம முன்னோர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க பார்த்திங்கன்னா 100 வயசு வரையும் எந்த நோய் இல்லாமல் வாழ்ந்து வந்தாங்க. இதெல்லாம் முக்கியமான காரணம். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் தான் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முக்கியமான காரணம். அதே போல் வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அவங்க வந்து எந்த தடங்களும் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து குளிச்சுட்டு வருவாங்க. அதை வந்து உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அதெல்லாம் என்ன ஆகிடப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு மூடப்பழக்கம் அப்படின்னு சொல்கிற காலம் இது. ஸோ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் வந்து நாளைக்கு அமெரிக்காலையும் ஜெர்மனிலையும் ஆய்வு பண்ணி சொன்ன பிறகு தான் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி சாதாரண நல்லெண்ணெயே இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்சு குளிக்கிறது ஒரு பக்கம், அதுலேயே எண்ணெயிலே மூலிகைகளை கலந்து காய்ச்சி அதை குறிப்பிட்ட நாள் வச்சுருந்து அதுக்கப்புறமா அதை தேய்ச்சி தொடர்ந்து குளித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தலைவலி, அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி ஜுரம் வருது, உடம்பு பலவீனமாக இருக்குது, நரம்புகள் வீக்னஸ் ஆகுது, சோர்ந்து போயிருக்கிறது எல்லாமே சரியாகி அற்புதமான ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகும். இது உறுதி. சரி, இப்போ நம்ம கபநோய்கள் வந்தால் இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ஷனாக எப்படி இருக்கிறது, வராமல் எப்படி தடுக்கிறது, கபநோய்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ கபநோய்கள் வந்தால் என்னென்னலாம் இருக்குது? டிபின்னு சொல்லக்கூடிய காசு நோய் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கோல்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி தேங்கிடும், நுரையீரலில் சளி தேங்கி மூச்சு வாங்கி ஒரு மனுஷனையே கொன்னுடும். அப்புறமா கோல்டு வரும்போது தலைவலி வரும், ஜுரம் வரும். இந்த மாதிரி பலவிதமான கபநோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நோய்கள் அனைத்துக்கும் சின்ன சின்ன தீர்வுகளாக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு பார்க்குறது தான் இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணி அதை இப்போது சொல்ல போகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது, சாதாரண ஒரு கோல்டு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜலதோஷம்னு நம்ம சொல்கிறோம். திடீர்னு மூக்கில் ஒழுகும், தும்மல் வரும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சளி பிடித்ததோ சனியன் பிடித்ததோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளை வந்து தொந்தரவு கொடுக்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2 பொருளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிளகு, இன்னொன்று மஞ்சள். மிளகில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மிளகை வந்து ஒரு ஊசியில் குத்தி அந்த ஊசியை ஒரு துணியில் பிடிச்சி மிளகை சுட்டு அதுலேருந்து வர புகையை நெருப்பில் வைக்கும்போது அது பற்றி எரியும், அதுலேருந்து வரக்கூடிய புகையை சுவாசிப்பார்கள். அப்படி பண்ணும்போது ஜலதோஷம் குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் கொம்பு மஞ்சள் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கிடையாது. மஞ்சளில் பல வகை இருக்கு இல்லையா, அதில் கொம்பு மஞ்சள் நம்ம எடுத்துக்கணும். அதை விளக்கெண்ணெயில் தோய்த்து நம்ம அதே மாதிரி நெருப்பில் சுட்டு அதில் வரக்கூடிய புகையை கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப இழுத்தா ஒரு மாதிரி நெடியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு போதுமான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். அப்படி இழுத்து சுவாசிக்கும்போது தலைவலி, தலை பாரமாக இருக்குது, மூக்கில் நீர் கொட்டதெல்லாம் உடனடியாக நிற்பதை நாம் பார்க்கலாம். ரொம்ப நம்மளுக்கு வந்து அதிக அளவுக்கு ஜலதோஷம் இருக்குது, அதிக அளவுக்கு தலைபாரம் இருக்குது அப்படின்னா நம்ம விட்டு விட்டு சில தடவைகள் பண்ண வேண்டியிருக்கும். ஒரே தடவையில் கூட சில பேருக்கு சரியாயிடும், கொஞ்சமாக இருந்தால் ஒரே தடவையிலையும் சரியாயிடும். சரிங்களா? இது வந்து பாரம்பரியமான ஒரு தற்காப்பு முறை. கோல்டு வந்தால் நம்ம வந்து அதை அதிகமாகாமல் கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள். சரி,
இப்போ வந்து சளி இருக்குது, நிறைய ஜலதோஷம் இருக்குது, ரொம்ப நாளாக இருமல் இருக்குது, சரியே ஆகல, எனக்கு வந்து மருந்தும் செய்ய தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு எளிமையான முறை தாலி சாதி சூர்ணம். அதே மாதிரி தூதுவளை லேகியம், கண்டங்கத்திரி லேகியம். இதில் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்காப்ஸ்ன்றது கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுடைய கம்பெனி. அந்த மருந்து வாங்கிக்கலாம். இல்லை அது கிடைக்காத நேரத்தில் நம்ம மற்ற ப்ரைவேட் கம்பெனிலையும் சித்தா கம்பெனியில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த தாலி சாதி சூர்ணம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 15-20 மூலிகைகள் சேர்த்து தயார் பண்ணக்கூடிய ஒரு முறை. இந்த தாலி சாதி சூர்ணம் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பாலில் கலந்து காலை ஒரு தடவை மாலை ஒரு தடவை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கடுமையான இருமல் கூட கட்டுப்படுவதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து எளிமையாக உடனே தீர்வு வேணும் அப்படின்றவங்களுக்கு இதை பின்பற்றிங்க. இல்லை எனக்கு வந்து மூலிகைலாம் ஓரளவுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, நான் எடுத்து பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சளி பிடிக்கிறது, மூக்கடைப்பு, இது மாதிரி தொண்டையில் வந்து பெயின், இந்த மாதிரி பல கோளாறுகளுக்கு இப்போ ஒரு ரெமெடி சொல்கிறேன். சீந்தில், தூதுவளை, முசுமுசுக்கை, கருந்துளசி, ஆடாதொடை, கற்பூரவள்ளி, கண்டங்கத்திரி, இந்த 7 மூலிகைகளில் எந்த மூலிகை உங்களுக்கு நியர் பக்கத்தில் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு மூலிகை எடுத்தால் கூட போதும். அது கூட கொஞ்சம் மிளகு தட்டி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா குடிக்கணும். இந்த 7 மூலிகையும் வந்து சளி அப்படின்ற நோயை கொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. சரி, எப்படி இதெல்லாம் சாப்பிட்லாம்? வேறு இந்த முறையில் தான் சாப்பிட்லாமா, என்ன மாதிரிலாம் வேறு மெத்தடில் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீந்தில் வந்து கஷாயம் வைத்து குடிக்கலாம். தூதுவளையை கஷாயமும் போடலாம், தொகையிலாவும் அரைச்சி சாப்பிட்லாம். முசுக்கையை கஷாயமாக வச்சு குடிக்கலாம். அப்படியே மென்று கூட சாப்பிட்லாம், மிளகு சேர்த்து மென்று சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிக்கலாம். கருந்துளசியை கஷாயமும் குடிக்கலாம், சில இலையை வாயில் போட்டு மென்னும் சாப்பிட்லாம். ஆடாதொடையை அப்படியே சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுக்கும். அதனால் ஆடாதொடைய கூட வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு புட்டவியல் போட்டு அது சாறு எடுத்து மிளகுத்தூள் சேர்த்து, மிளகை வந்து பழைய மிளகுத்தூள் எடுத்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா பழைய மிளகுத்தூளில் வந்து சத்தெல்லாம் எவாபரேட் ஆகிடும், அதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் வந்து காற்றில் கரைஞ்சி போயிடும். அதில் புதியதாக மிளகை எடுத்து ஒரு 5 மிளகு அளவு எடுத்துக்கலாம். எடுத்து அதை தூளாக்கி இந்த ஆடாதொடை சாறு ஒரு ஸ்பூன் அப்படின்னாக்கா, இது மிளகு வந்து ஒரு 5 மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 10 சொட்டு தேன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மூச்சு வாங்கிறது, சளி, தலைவலி எல்லாமே வந்து கண்ட்ரோலில் வரும். அதே மாதிரி கற்பூரவள்ளி தினமும் ஒரு இலை காலை மாலை ஒரு 48 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டையில் ஏற்படக்கூடிய டான்சில் கரைய ஆரம்பிச்சிடும், முற்றும் சரியாகிவிடும். அதே மாதிரி கண்டங்கத்திரி இலை கஷாயமாக குடிக்கலாம். கண்டங்கத்திரியிலையும் தூதுவளையும் அற்புதமான மூலிகைகள், சளி சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகைகள். சாதாரணமாக சளி பிடிக்கிறது, இருமல், தொண்டை சளி, இதுக்கு எல்லாத்துக்குமே இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் அது கூட மிளகு சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தேன் இருந்ததுன்னா கலந்து குடிங்க. தேன் வந்து கலப்பட தேனாக இருக்கக்கூடாது, இருந்தால் அது தீமை தான் செய்யும். வெல்லம் தண்ணிலாம் கலந்து விற்றுருவாங்க. சுத்தமான தேன் இருந்தால் சேர்த்துங்க, அப்படி இல்லையா தேனே தேவையில்லை, நீங்கள் பனங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சேர்த்து குடிக்கலாம். சரி, அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 பொருட்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெத்தடு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜுரம் வரா மாதிரி இருக்குது, தலைவலிக்குது, சளி தொடர்ந்து இருக்குது, இருமலும் இருக்குது, ஒரு வாரமாக சரியாகலை, என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால், கடையில் போய் திப்பிலி, சித்திரத்தை, தாலிசபத்திரி இந்த 3ஐயும் வாங்கிக்கோங்க. இந்த 3ஐயும் வாங்கின்னு வந்து ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அதை டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 3லேருந்து ஒரு 5 கிராம் எடுத்து போட்டு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் சுண்டை காசுங்க. இல்லைன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் சுண்டை காசணும். 8ல் 1 பங்கு. அந்த மாதிரி சுண்டை காசுன பிறகு வடிகட்டி தேன் கொஞ்சம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஜுரம் வர்றதை தடுக்கும், தலைவலி சரியாகும், சளி பிடிக்கிறது சரியாகும், இருமல் சரியாகும், சளியெல்லாம் கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும், வெளியில் தள்ளிடும். சளியை வந்து வெளில தள்ளக்கூடிய வேலையை அது செய்யும். அதே மாதிரி சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், இந்த 4 பொருளும் இதே மாதிரி நம்ம பவுட்ராக்கி தேனில் குழைச்சும் சாப்பிட்லாம், கஷாயமிட்டும் குடிக்கலாம். இது கப நோய்களை எல்லாம் விரட்டி அடிக்கும். சரி,
அடுத்த ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி, அதாவது வெள்ளைப்பூ பூக்கிற கற்றாழை, முசுமுசுக்கை, தூதுவளை, இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்ந்தது ஒரு 100 கிராம் காய்ஞ்சி பவுட்ரு காய வைத்து தூளாக்கியது ஒரு 100 கிராம், அப்படி வகைக்கு 100 கிராம் அப்படின்னா சீரகம் கடாயில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். அதை தூள் பண்ணிங்க, அது ஒரு 25 கிராம். இந்த 4 தூளையும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இது வந்து திருவருட்பிரகாச வள்ளலார் மக்கள் நோய் இல்லாமல் வாழறதுக்காக சொன்ன மருத்துவ முறை. இதை வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கப்புறமா அப்படியேவும் சாப்பிட்லாம். இன்னும் நம்ம அதுக்கு சக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்தை வந்து ஒரு பாத்திரத்தில் பசும்பால் ஊற்றி மேலே துணி கட்டி அந்த துணியில் இந்த பவுட்ரை கொட்டி அதுக்கு மேலே மூடியை போட்டு வேக வச்சு புட்டை வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து அது திரும்பி வெயிலில் காய வச்சு தூள் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். இதை வந்து டெய்லி பசும்பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சளி இருந்தால் கரைய ஆரம்பிச்சிடும். உடம்பு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிடிக்காது, ஜுரமும் வராது, தலைவலி வராது. தலைவலி இருந்தாலும் சரியாகும். கபம் சார்ந்த நோய்கள் எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா நோய்களுக்கும் இது ஒரு தடுப்பு முறையாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய முறையாகவும் இருக்கும். தொடர்ந்து சாராயம் குடிச்சிட்டே இருக்கவங்க கூட இந்த மருந்து சாப்பிட்டுனே வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணம் போய் மாறிடுவாங்க. அதே மாதிரி அசைவ உணவு அதிகமாக சாப்பிட்டுனே இருக்கவங்க இந்த மருந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அசைவ உணவு படிப்படியாக நிறுத்திடுவாங்க. இது தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, சித்தர்த்தி, அதிமதுரம், இது ஒரு அற்புதமான ஃபார்முலா. எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சளி பிடிக்கிறதுல 3 வகை சொன்னேன். கோல்டு, உஷ்ணத்தில் கோல்டு 2, கோல்டும் உஷ்ணம் சம அளவு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த சம அளவு இருக்கும்போது தான் உலகமே வந்து அதிர்ந்து போயிடும். ஏன்னா இது குளிர்ச்சியான மருந்தை கொடுத்தாலும் அந்த கோல்டு சரியாது, சளி கபம் சரியாகாது. கோல்டு கொடுத்து சூடு போலகுது, கோல்டு மூலிமா சரி பண்ணக்கூடிய உடம்பை குளிர்ச்சிப்படுத்தி நோயை சரி பண்ணலான்னு பார்த்தாலும் சரியாகாது. இதில் வந்து இந்த ஃபார்முலா வந்து உடலை வந்து சூடும் படுத்தாமல் குளிர்ச்சியும் படுத்தாமல் பேலன்ஸாக பண்ணி, அதாவது நடுநிலையில் நின்று இந்த கபவாத ஜுரம் ஏற்பட்டு சளி பிடிக்கும்போது தான் இந்த மாதிரி சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நேரங்களில் உலக அளவில் பாதிப்பு 100 வருஷம் 120 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஜுரம் வரும். அப்போது இந்த மாதிரி சளி பிடிக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். எந்த ஒரு நோயை சொல்கிறேன்னு தெரியும். இது கபவாத ஜுரம்னு பேர் தமிழில். இந்த ஜுரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கப நோய்களில் நுரையீரலின் ஒரு பாதி, நுரையீரல் 2ஆக பிரிஞ்சிருக்கும். அதில் ஒரு பாதி தான் பாதிக்கப்படும், மறுபாதி பாதிக்கப்படாது. அந்த ஒரு பாதி பாதிக்கும் போதே சில பேர் வந்து உயிருக்கு ஆபத்தாக இறந்துருவாங்க. இப்போ ஒரே நேரத்தில் 2 பக்கம் நுரையீரல் 2 பகுதியும் பாதிக்கப்பட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மூச்சு வாங்கி உடனே இறந்துருவாங்க. அதாவது உடனே ஒரே நாளில் நடக்காது. ஒரு 10-20 நாள் தொடர்ந்து சளி கொஞ்சமாக அதிகமாகி மூச்சு விட முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிடும். இதுதான் வந்து கபவாத ஜுரத்தின் அடையாளம். ஸோ இந்த மருந்து இப்போ நம்ம சொன்னக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தர்த்தி, அதிமதுரம், இந்த 5 பொருட்களை சம அளவு எடுத்து நம்ம அரைச்சி ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நோய் எந்த ஒரு சூழ்நிலையில் சளி அடைஞ்சு சேர்ந்துருந்தாலும் அப்படியே கரைஞ்சி நல்ல சுவாசம் ஏற்பட்டு நோயிலிருந்து வெளியே வந்துடலாம். சரி, ஓகே. இப்போது வந்து அடுத்தது போயிடலாம். இப்போ வந்து எனக்கு வந்து சளி பிடிச்சிடுச்சு, ஜுரம் அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, அதுக்கு மருந்து இல்லையா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒன்றும் கவலைப்பட வேணாம். பவழமல்லின்றது வீடுங்களில் வளர்ப்பாங்க. அந்த வீடுங்களில் வந்து தோட்டத்தில் வளர்ப்பாங்க. அது பார்த்திங்கனாக்கா சிறு மர வகையை சேர்ந்தது. மரம் மாதிரியும் உயரமாக வளரும், செடி மாதிரியும் இருக்கும், சில இடங்களில் ரொம்ப வளராமல். ஸோ இந்த மர வகையை சேர்ந்த இந்த தாவரத்துடைய இலையை ஒரு 2 போதும், ரொம்பலாம் வேணாம், 2. அந்த ஓரெல்லாம் அப்படி ரொம்ப மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த இலை தொட்டால் வந்து சொசொன்னு இருக்கும். இந்த 2 இலையை எடுத்து கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுங்க. அது கூட ஒரு 5 மிளகு தட்டி போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் சுண்டை காய்ச்சி தேன் இருந்தால் ஒரு 10 சொட்டு சரிங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த கஷாயத்தை காலை மாலை 2 வேளை 3 நாள் குடிச்சிங்க அப்படின்னா எந்த ஜுரமாக இருந்தாலும் ஓடிவிடும். நீங்கள் கவலையப்பட வேணாம், சளியும் சரியாயிடும். இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக
நீங்கள் இந்த செடியை வீட்டிலேயே வளர்க்கலாம். இல்லை உங்கள் வீட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு பக்கத்து தெருலையோ இல்லை ஒரு 3 தெரு தள்ளியோ யார் வீட்டில் வளர்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா காம்பு வந்து பிங்க் கலரில் இருக்கும், பூ வந்து வெள்ளையாக இருக்கும். சாமி படத்துக்கெல்லாம் வந்து பூஜை செய்யறதுக்கு அந்த பூக்களை போடுவாங்க, கோயில்லையும் போடுவாங்க, உபயோகப்படுத்துவாங்க. பவழமல்லினா நிறைய பேருக்கு தெரியும். தெரியலன்னா நீங்கள் யார்கிட்டாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக யூஸ் பண்ணணும், மாற்றி யூஸ் பண்ணிட்டாதீங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது இந்த வருஷ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டே வராது. ஆனால் குறிப்பிட்ட பருவ காலத்தில், அதாவது கோடைக்காலம் அப்படி இல்லைன்னா குளிர்காலம், இந்த 2 நேரம் மட்டும் சளி அதிகமாக இது பல வருஷமாக இதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீசன் சொல்கிற மாதிரி இந்த சீசன் டைமில் அவங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்னா சாதாரணமாக ஃபஸ்ட்டு ஒரு சளி ஆரம்பமாகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா இருமல் வரும். சில நேரங்களில் ஜுரமும் வந்துடும். இருமல் தாங்க முடியுமோ ஜுரம் வந்துடும். இருமல் அதிகமாகி சளியோட ரத்தம் வரும். இது வந்து தொண்டை ஒரு வந்து ரணமாகிறது, இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு சொன்னால், இம்பூரல் இருக்க ரத்தம் கக்கி சாவானேன் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. அதனால் அந்த இம்பூரல்ன்ற மூலிகை நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. அந்த மூலிகை வாங்கிட்டு வந்து பவுட்ராகவும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே பச்சை மூலிகை எடுத்துகிட்டு வந்து நம்ம அரைச்ச ஒரு உண்டை மிளகு சேர்த்து அரைச்சி நம்ம சாப்பிட்லாம். மிளகு சீரகம் கூட சேர்த்துக்கலாம், வேணால் சேர்த்து அரைச்சி ஒரு உண்டை சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிக்கணும். காலை மாலை சாப்பிட்டே தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோன்னா இந்த நோய் கட்டுப்பட்டு சரியாகிவிடும். அதனால் இந்த முறைகளை எல்லாம் நீங்கள் கடைப்பிடித்து இதை வந்து சித்த மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. கேட்டு நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன மருந்துகளை, எளிமையான மருந்துகள் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருப்பீங்க நிறைய பேர். இதில் அதுக்கான முறையாக நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்படி பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைத்து நோய்களும் நீங்கி ஆரோக்கியத்துடன் நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.